எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னேன். மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மீடியில் முதற்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் இந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தையா, அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அன்புக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நீங்களன்னா நான் இல்லை கண்டிப்பாக. இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேயிங் a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ லெஜண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவரை மேடையில் அதாவது சபை மாதிரியானால கார்த்திக் சார்னு சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் வந்தப்பறம் இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் கேட்ட உடனே வேறு ஏதோ படம் பண்ணிகிட்டு இருந்தார். படத்துக்கு இமீடியட்டாக ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி எப்படி டோட்டலாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஒன் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். டைரக்ஷனில் நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ளே வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச்சிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் இருக்கிற அனுபவம் ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டாருங்க, டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் பேப்பர் வாங்கிட்டு ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வி வில் ரிஹர்ஸ் த ஃபுல் சீன். நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கமோன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிக்கும்போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களே இப்படி நடித்தாங்க. நான் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும். அந்த ஃபுல் சீன் டயலாக் உள்ளே வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் it becomes a part of you, start emoting naturally. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு. அது இப்போ இன்னொரு விஷயம் டேரக்டர்ஸ் எடுத்து சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சவர். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப்பு போகும்போது
கேவ்ஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்ப்ளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார். அவரும் வந்தார். ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல்னு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார்னு வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார். அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஊருசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏன் மேலே தெரியுப்பா. ஸோ எவ்ரிபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me, as they treated me as part of them, part of the family. So thanks to Urusi madam, Yogi Babu sir. இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபாலா சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் விஷிங் தி பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யூ பார்ட் ஆஃப் திஸ் மூவி, ஸோ வி கேன் நெவர் ஃபர்கெட் யூ. அண்ட் தென் வி ஹேவ் பெசநகர் ரவி. அவர் வந்து நிறைய படங்களை வந்து எனக்கு நடிச்சிருக்காரு. பார்த்தன் ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு செம்ம அடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேனோட சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம் பண்ணாலும் ஹீல் கால் ஹிம், ஹீல் கம். பத்திரிகைக்காரங்க சார்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன். சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் நான் இல்லை. ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்ததுனால. இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன், எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னேன். இல்லை, எனக்கு ஒரு 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 கேள்வி தான் இது, ஏன் சொல்லலை? நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போது இல்லை சாங்ஸ் ஹிட்டு, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது, பியானோ இதெல்லாம் பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு பையன், சின்ன பையன், அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால அந்த பையனை கூப்பிட்டு வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம். அப்புறம் இளையராஜாக்கிட்டேருந்து ஒரு 3 சாங் பனி விழுமலம், அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட். ஆமாம் சப்போர்ட்டு. சந்தோஷ் நாராயண் அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஏன் சார் தள்ளு நல்லா பின்னாடி வாணி, யூ பிஹைண்ட் த ஸ்க்ரீன். சார் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டயத்தில், எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல? எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.